ஹாய் எவ்ரிஒன். இது என்னோட இந்த வருஷத்துல நான் போடுற 3வது வீடியோ, 4வது வீடியோன்னு நெனைக்கிறேன். இது வந்து நானு சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா, இந்த வருஷம் நான் நெறைய பிளான் பண்ணி வச்சிருந்தேன். கிட்டத்தட்ட 8 மாசம் ஓடிடுச்சு இந்த வருஷம் ஆரம்பிச்சு. பட் நான் பிளான் பண்ணதுல ஏதாவது நடந்ததான்னா, இல்ல. ஏன்னா நான் எது பிளான் பண்ணாலும் அதுக்கு ஆப்போசிட்டா தான் நடந்திருக்கு. இந்த வீடியோல என்னோட கம்ப்ளைண்ட், அதாவது என் மைண்ட்ல இருக்க ஒட்டுமொத்த கம்ப்ளைண்ட்டையும் நான் எரேஸ் பண்ண போறேன். அதாவது நான் இத யாரையும் நான் ப்ளேம் பண்ண விரும்பல. இத நான் வந்து எனக்கு நானே சொல்லிக்கிற ஒரு இது. ஓகேவா? அதாவது என் மைண்ட நான் ரீசெட் பண்றதா, ஒரு ரீபூட் பண்றதா வச்சுக்கோமே. நான் வந்து இதுக்கப்புறம் என்னோட கோல், என்னோட பிளான நோக்கி தான் ஓடப்போறேன். நெறைய இதுக்கு முன்னாடி பிளான் பண்ணதெல்லாம் நடக்காம போயிருக்கு. நான் பிளான் பண்ணதுக்கு ஆப்போசிட்டா தான் நடந்திருக்கு. அ இந்த ஒரு வீடியோக்கு அப்புறம், அதாவது இந்த ஒரு டைமுக்கு அப்புறம் கண்டிப்பா நானு என்னோட கோல நோக்கி தான் ஓடப்போறேன். ஸோ எனக்கு என்ன தேவைன்னா, எனக்கு 2 விஷயம் தாங்க. என் லைஃப்ல எனக்கு தேவை 2 விஷயம் தான். 1 என் பேரண்ட்ஸ் ப்ரவுடா என்ன அவங்கள நான் ப்ரவுட் பண்ற மாரி, என்ன நெனச்சு பெருமைப்படுற மாரி ஒரே ஒரு கவர்மெண்ட் ஜாப். ஐ மீன் பவர்ல இருக்கணும்னு நெனைக்கிறாங்க அவங்க. ஸோ, அவங்களுக்காக ஒரு கவர்மெண்ட் ஜாப் அண்ட் எனக்கு என்னோட டைம் ஃப்ரீடம். நான் என்னோட வீட்ல இருந்து எனக்கு ஒரு ஒரு 10,000 இருந்தாலும் சரி, 15,000 இருந்தாலும் சரி, எனக்கு என் வீட்ல இருக்கணும். எனக்கு புடிச்சத நான் செய்யணும். ஸோ, இந்த 2 விஷயம் தான் எனக்கு தேவை. ஸோ, எனக்கான பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தேவைப்படுற 2 விஷயம் இதுதான். 1 பவர், அதாவது ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் அண்ட் என்னோட டைம் ஃப்ரீடம். ஸோ இது 2ம் எனக்கு கண்டிப்பா தேவை. இது வந்து என்னோட பேரண்ட்ஸ்க்காகவும், இது வந்து எனக்காகவும் நான் பண்றேன். இதுதான் என்னோட பிளானா இருக்கு. என்னோட கவர்மெண்ட் ஜாப்க்கு நான் ஆல்ரெடி இதுல நெறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ லைவும் நெறைய போட்டிருக்கேன். நெறைய படிச்சுட்டு இருக்கேன். ஆல்ரெடி படிச்சிருக்கேன். இருந்தாலும் ஏதோ மிஸ் ஆகுதுன்ற ஒரு ஃபீல் இருந்ததுல. பட் இப்போ கொஞ்சம் தெளிவா இருக்கேன் நான். என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு. ஸோ என்னோட கோல நோக்கி நான் கண்டிப்பா போயிட்டே இருப்பேன். எனக்கு இந்த வருஷம் கண்டிப்பா நான் கவர்மெண்ட் ஜாப் அடிச்சாகணும். இது எதுவா இருந்தாலும் சரி. அவங்களுக்கு தேவை என்ன? ஜிகே கேட்குறாங்க, மேத்ஸ் கேட்குறாங்க, லாங்குவேஜ் கேட்குறாங்க. இதுதானே நான் பார்த்துக்கிறேன். ஸோ இது நான் தெளிவா இருக்கேன். ஓகேவா? ஆனா அந்த 2வது விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா? என்னோட டைம் ஃப்ரீடம். எனக்குன்னு ஒரு சின்ன இன்கம் சோர்ஸு, நான் என் வீட்ல இருக்கணும். எனக்கு எங்க அப்பா, அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நான் நெனச்சத பண்ணணும். நெறைய டைம் எனக்குன்னு நான் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன் பார்த்தீங்களா? அது எல்லாத்துக்கும் வந்து தேவை ஒரே விஷயம் தான். மணி அண்ட் நான் வீட்ல இருந்தே பண்ணக்கூடிய ஒரு சின்ன வேலை. லைக் ஃப்ரீலான்ஸர் சொல்லலாம். ஸோ நான் இதுதான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஆக்சுவலி சொல்லப்போனா ஃப்ரீலான்ஸ். ஸோ ஃப்ரீலான்சிங் சர்வீஸ் வந்து நான் ஆல்ரெடி கொஞ்சம் பண்ணியிருக்கேன். அத மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். எனக்கு வந்து இந்த சோசியல் மீடியாவிலேயே நெறைய பண்ணணும். நெறைய நமக்குன்னு ஒரு சோசியல் பிளாட்ஃபார்ம்ல நமக்குன்னு ஒரு லைக் ஒரு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ட் கொண்டு வரணுன்ற பிளான் இருந்துகிட்டே இருந்துச்சு. எஸ். அதனால நான் வந்து ஒரு லேர்னிங் என்தூசியாஸ்டிஸ்ட். ஸோ எனக்கு நெறைய விஷயம் தெரியாதுன்னுலாம் இல்ல. நெறைய விஷயம் தெரியும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எனக்கு அத பத்தி ஒரு ஒரு சின்ன ஐடியாவாவது இருக்கும். ஸோ அதில எனக்கு நல்லா வர்றத, இப்போ ட்ரெண்டுல இருக்கிறத நான் பண்ணலான்னு இருக்கேன் ஃப்ரீலான்சிங்கா. ஸோ எனக்கு ஆல்ரெடி வீடியோ எடிட்டிங் நல்லாவே ஓரளவுக்கு எப்படி சொல்றது? ஒரு பேசிக் யூடியூப் வீடியோ எப்படி எடிட் பண்ணணும்னு தெரியும். கட்டு, பேஸ்ட்டு அண்ட் தென் டிரான்சிஷன், சவுண்ட் எஃபெக்ட்ஸு அண்ட் தென் பி ரோல்ஸ். ஸோ இதெல்லாம் இத பத்தி எனக்கு ஓரளவுக்கு நெறையாவே ஐடியா இருக்கு. ஸோ ரொம்ப ப்ரொஃபஷனல் லெவலா அந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லாம் வச்சு எடிட் பண்ண தெரியலனாலும், ப்ரீமியர் ப்ரோ வச்சு என்னால நல்லாவே எடிட் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி என்னோட வீடியோஸும் நான் அப்படி தான் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்டும் சரி. அதுக்கப்புறம் எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நெறைய டெர்ம்ஸ் இருக்கு. ஸோ அத பத்திலாம் நல்லா தெரியும். எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும்னு தெரியும். பட் இன்னும் நான் அதில ப்ராக்டிகலா எதுவும் இறங்கி பண்ணதில்ல. அதே மாரியே வந்து கிராஃபிக் டிசைனிங்கும் எனக்கு ஓரளவுக்கு நல்லாவே தெரியும். ஒரு தம்ப்நெயில் எப்படி ரெடி பண்ணணும், அதே மாரி ஃபிக்மாவும் எனக்கு ஓரளவுக்கு டிசைன்ல தெரியும். ஸோ ஒரு யூஐ, யூஎக்ஸ் எப்படி ஒர்க் ஆகும், எப்படி ஒரு யூஐ, யூஎக்ஸ்க்கு வயர்ஃப்ரேம் ரெடி பண்ணணும், எப்படி சின்ன சின்ன எலமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணணுன்றதும் ஓரளவுக்கு எனக்கு இருக்கு. இந்த 4 இதில தான் நான் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ எடிட்டிங், அண்ட் தென் கிராஃபிக் டிசைனிங், அண்ட் தென் ஃபிக்மா. ஸோ இந்த 3 விஷயத்த நான் முதல்ல கத்துக்க போறேன். அண்ட் தென் முக்கியமான விஷயம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்க போறேன். அந்த டிஜிட்டல் மார்க்கெட் நான் கத்துக்கிட்டத என் மேலேயே நான் அத யூஸ் பண்ணி, அத நான் மத்தவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி, ஸோ மேபி அதுலேருந்து ஒரு சர்வீஸ் கூட என்னால குடுக்க முடியலாம். அதனால இந்த 4 விஷயத்தையும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வீடியோ எடிட்டிங், கிராஃபிக் டிசைனிங் அண்ட் தென் யூஐ, யூஎக்ஸ் டிசைனிங். ஸோ இது 4த்தையும் நான் கத்துக்க போறேன். இந்த 4த்தையும் கத்துக்கிட்டு என்னோட அந்த 2 கோல நான் எப்படி அச்சீவ் பண்ண போறேன்றது தான் இந்த ஜர்னி. அண்ட் திஸ் இஸ் மை டே 1. I'm gonna start this challenge, not a challenge. I'm gonna start this journey because என்ன மயிரா இருந்தாலும் சரி, என்ன ஒரு இதுவா இருந்தாலும் சரி, ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு எக்ஸ்கியூஸஸும் சொல்லாம நான் டெய்லி கன்சிஸ்டன்ட்டா இந்த விஷயத்த பண்ண போறேன். 1 ஹவர் டெய்லி ஸ்பெண்ட் பண்ண போறேன். ஒரு வீடியோ எடுக்க போறேன்.
அதே மாதிரி என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ப்ரொஃபஷ்னல் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டாக நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஐ ஹோப் எல்லாம் நல்லபடியாக போகணும். இதே மாதிரி உங்களுக்கும் இது என்னோட ஜேர்னி. ஸோ உங்களை பற்றி எனக்கு கவலையே தேவையில்ல. வாட் எவர் இட் இஸ், உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். இது என்னோட டாக்குமெண்ட்ரி, நான் என்னோட சேனலில் நான் அப்லோட் பண்ண போகிறேன். பிடிச்சவங்க பாருங்கள். ஐ திங்க் ஸோ. பாய்.